என்ன இந்து, நீயா இது? ஆமா, இப்போ இந்த இந்து சாஸ்திரி வீட்டு மருமக. அப்பா, புடவை பொட்டு எல்லாமே மாறிடுச்சுல்ல. ஆனா அது மட்டும் மாறவே இல்ல. என்ன அது? அதான். என்ன அது? அதான். என்ன அது? ஐயோ, வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல போய் குளிச்சிட்டு வா. என்னையும் உங்க வேஷம்? புது ஆளுங்களோட பேச்சா? நீங்க கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. வாசு வெயிட் பண்ணிருப்பான்டா. நைட் டைம் ஆயிடுச்சு, வாடா கிளம்பலாம். குடிங்க போ. வாடா வாடா. வா மச்சான். வாடா. ஏய் பார்த்து கூட்டு போங்கடா. வாசு. எனக்கு சந்தேகமா இருக்கு. வாசு சொன்னது மாதிரி இங்க எதுவுமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருந்து போயிடலாம்டா. வாடா. அடச்சா, எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்க. நீங்களாம் யாரு? யார் வேணும் உங்களுக்கு? நாங்க எல்லாரும் வாசுவோட ஃப்ரெண்ட்ஸுமா. வாசு இல்லையா? ஒரு நிமிஷம் வர சொல்லு. வாசு, வாசு. நாங்கடா ஃபுல்லா சரக்கு அடிச்சிங்களா? இந்து, இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். டேய், அதோ அங்க தெரியுதுல்ல, அதான் என் அத்தை வீடு. நீங்க எல்லாரும் அங்க போய் தங்கிக்கோங்க. தூங்கிட்டு காலையில வரோம் மச்சான். நீ ஜாலியா இரு. வரோமா. போடா. தூசியா இருக்குடா. கொஞ்சம் நிறுத்துற. செம்மையா இருக்குடா இந்த வீடு. வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்படி ஒரு நல்ல வீட்டை வச்சுட்டு ஏன் வாசோட தூக்கு போட்டுக்கிட்டாங்க? என்னது, தூக்கு மாட்டிட்டு செத்துட்டாங்களா? ஆமா. அப்படின்னா இப்ப நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இல்லையா, கோஸ்ட் ஹவுஸ்லயா இருக்கோம்? இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னா? வாசு தான் சொல்லியிருக்கானேடா. எப்ப பார்த்தாலும் பயந்து. டேய், எப்படி ஸ்டூல இல்லையா? எப்படி மாட்டியிருக்கோம்? ஐடியாவே வரமாட்டேங்குது. நானே வருவேன் எங்கும் விடமாட்டேன், உன்னை தேடி வருவேன், உன்னை தேடி வருவேன். விக்கல் வருதுடா, தாகமா இருக்கு, தண்ணி கொஞ்சம் வேணும்டா. பண்றது போய் வாசு கிட்ட கேள்றா. நீ என் கூட கொஞ்சம் வாய. போடா. இப்பதான் ராணியம்மாவே கனவுல வந்திருக்கா. ராணிமா நீ வாடு, அவனை கூட்டிட்டு போடா. டேய் மச்சான், வாசு வீட்டுல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரலாம், வரியாடா? டேய் போடா. அந்தாண்ட எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுதுடா. அதான் தண்ணிடா. டேய் அது இல்லடா, நான் ஏதோ சொல்லணும்னு வந்தா, நீ பேசுனதுல ஏதோ மறந்துட்டேன். நீ கொஞ்சம் யோசிக்கிறேன். கொஞ்சம் வாயடா. டேய் ஒருவேளை அதுவா இருக்குமா? அது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி?
வாசு வாசு எவன்டா வாசு பேய்டா வாசு வாசு யாரையும் காணுமே. வாசு பேய்டா. டேய் மச்சான். ஐயோ ராணிமா அட வாசு ஒரு பேய்டா. என்னது என்ன மச்சான் நம்ம வாசு பேய் ஆமாண்டா வாசு ஒரு பேய். கிறுக்கா இதுக்கு முன்னாடி வாசு பொண்டாட்டிய பேயின்ன இப்ப வாசுவே பேய்ங்கிற. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேயும்ப பைத்தியக்காரன். நிஜமா தான்டா தண்ணி தாக்க எடுத்தது நாங்க போனல அப்படியே என் மேல ஒரு பள்ளி விழுந்ததுடா. பள்ளி தானடா விழுந்துச்சு பாறாங்கல்ல விழுந்த மாதிரி பேசுற. அப்புறம் என்னாச்சு சொல்லு. அப்புறம் நான் வாசுன்னு சத்தமா கத்துனேன். அப்படியே அவன் கதவை திறந்துட்டு வந்து என்கிட்ட பேய் மாதிரி கத்துறான்டா. ஏண்டா மதியானம் வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தா அவன் சாகாம எப்ப பேயாவான். நிஜத்தை தான்டா சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. என் கண்ணால பார்த்தேன்டா நம்புங்கடா. டேய் நீயாவது நான் சொல்றத நம்புடா. டேய் எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுதுடா. ஒழுங்கா ஓடி போயிரு. இவன் பஞ்சாயத்து பார்த்தது நீ வேற புதுசா பஞ்சாயத்து ஆரம்பிக்கிற. சும்மா சும்மா அடிக்காதடா. கொஞ்சம் வாங்களா மறந்து போதல்ல இல்லனா மட்டும். சரி டேய் மச்சான் நான் சொல்றத கொஞ்சமாவது நம்புடா. டேய் எதையாவது பார்த்து பயந்துருப்பேன்னு நினைக்கிறேன். பேசாம படு தூங்கு போ. பைத்தியக்காரனாய் நல்ல கனவையும் கெடுத்துட்டான். போய் படே. என்ன இவனுங்க யாரும் நம்ம சொல்றத நம்பவே மாட்டேங்கிறானுங்க.